ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் சமோசா பண்ண போகிறோம். இதுக்கு நான் 1/2 kg மட்டன் கைமா எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு நல்லா சாப் பண்ணிக்கலாம் ஃபைனாக. இது கத்தியில் பண்ணுறதானாலும் நீங்கள் நல்லா சாப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இஞ்சி பூண்டு ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா இருந்தால் புதினாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். இப்போ இதோட வந்து நான் மட்டனும் வந்து கைமாவையும் வந்து அதோட போட்டுக்கிறேன். அதோட நம்ம கலந்துக்கலாம். ரொம்ப ஒரு சிம்பிள். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் வச்சாச்சு. கொஞ்சம் வந்து நம்ம சீரகம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம், சோம்பு நான் போட்டுக்கிறேன். வந்து அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த மட்டனை வந்து இதில் போட்டுக்கலாம். நல்லா மட்டன் வெந்து நல்லா ட்ரை ஆகணும். அப்போ தான் வந்து நம்ம சமோசாவுக்கு வந்து மாய்ஸ்சர் இருக்கக்கூடாது. அப்போ தான் சமோசாவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாய் போட்டிருக்கோம், கொஞ்சம் மிளகாத்தூளை போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கரம் மசாலா, இது எல்லாத்தையும் கலக்கி விடுங்க. இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சம் பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டுடலாம். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வந்து அதில் இருந்த தண்ணி எல்லாம் போய் நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு 2 கப்பு நான் எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். 3/4 டீஸ்பூன் ஓமம் போடுறேன். அஜ்வைன், இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நீங்கள் பட்டர் கூட போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பார்ட் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து தேய்ச்சிக்கலாம், சப்பாத்தி மாதிரி. இதை வந்து இப்படி வந்து ரவுண்டாக நம்ம திரட்டிக்கலாம். திரட்டிட்டு இதை பாதியாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்படி பாதியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீஸ் வந்து இது போல் வந்து நம்ம வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இப்படி அழுத்தி விட்டால் அது ஒட்டிக்கும். இல்லை கொஞ்சம் தண்ணி வேணால் யூஸ் பண்ணி இதை ஒட்டிக்கோங்க. இதை வந்து நல்ல பாக்கெட் மாதிரி இருக்குது. இதில் வந்து ஸ்டஃபிங் போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம்.
இங்கே கொஞ்சம் வேணால் தண்ணி போட்டுக்கோங்க இந்த ஓரம், ஏன்னா பிரிஞ்சிடக்கூடாது. எண்ணெயில் போடும்போது இதை வந்து ரெண்டுத்தையும் ஒட்டிடுங்க. இது போல் வந்து நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். இது அப்படியே வந்து ஒட்டிட வேண்டியதான். இவ்வளோதான். இப்படி வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இது போல் நம்ம செஞ்சுட்டோம். நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக வச்சு நம்ம எடுத்துடலாம். திருப்பி போட்டுருங்க. இப்போ நல்லா இந்த கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். மட்டன் சமோசா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல் முறை எங்கள் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.